கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் நீங்கள்லாம் வச்சுருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு அப்படின்னாலே இந்த ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கணும். இன்றைக்கி கருவாட்டு குழம்புக்கு வந்து தேவையான கருவாடு எல்லாம் ஹோல்சேல் ஷாப்பில் வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது அப்படியே பேக்கெட்டாக இருக்குது பாருங்கள். இதில் மொத்தம் 5 பேக்கெட் வரும். ஒரு பேக்கெட் 20 rupees. ஆனால் இது வந்து நமக்கு 80 rupeesக்கு வந்து கிடச்சிதுங்க. ஒரு பேக்கெட் நமக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். கருவாட்டு குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்புல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வாழைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் வேர்க்கடலை போட்டு தான் நாங்கள் வந்து கருவாட்டு குழம்பு எப்போவுமே செய்வோம். நார்மலாக மொச்சை போட்டு செய்வாங்க. பட் எங்கள் வீட்டில் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வேர்க்கடலை போட்டு வைக்கிறது. நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு மஞ்சள் தூள், உப்பும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கருவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக இல்லை. அதனால் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தாராளமாக. அடுத்ததாக காயும் போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேங்க. அடுத்ததாக மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூளும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். போட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சா கத்திரிக்காய், வாழைக்காய்லாம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா வந்து புளிக்கரைசல் வந்து கரைச்சி நான் ஊற்றிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவாடை நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நான் இது தனித்தனி பேக்கெட்டாக பிக்காமல் அப்படியே சிசர் வச்சு நான் கட் பண்ணி கருவாடெல்லாம் சேர்த்து கழுவியாச்சு. புளியும் ஊற்றிட்டேன். புளி ஊற்றி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கருவாடு போட்டு குழம்பு இறக்கியாச்சு. கொஞ்சம் போட்டாலும் சரி அந்த கருவாட்டு குழம்புக்கு வாசனை பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்குங்க. ஒரு 2 பீஸ் 3 பீஸ் போட்டாலே போதுங்க. கருவாட்டு குழம்பு அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு, அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா டயட் சிக்கன் தான் செஞ்சுருந்தோம். கருவாட்டு குழம்புக்கு சிக்கன் ஒரு காம்பினேஷனாக கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் இது மாதிரி தாங்க சாப்பிட்டோம்.